ஹாய் குட்டீஸ்! இன்னைக்கு நம்ம சேனல்ல 4th ஸ்டாண்டர்ட் மேத்ஸ் ஒர்க் புக்ல இருக்கக்கூடிய ஆன்சர்ஸ் பார்க்க போறோம். இன்னைக்கு பார்க்கக்கூடிய லெசன் பார்த்தீங்கன்னா 5th லெசன். அளவைகள் பத்தி குடுத்துருக்காங்க பார்க்கலாமா? பாருங்க, வண்ண பட்டைகளின் நீளத்தை அளந்து கீழ்காணும் அட்டவணையில் எழுதுக. இங்க பாருங்க, வெள்ளை கலர், சிவப்பு கலர்லாம் வண்ண பட்டைகள் குடுத்துருக்காங்களா, உங்களோட ஸ்கேல் வச்சு இத அளக்கணும். நம்ம ஸ்கேல்னாலே சென்டிமீட்டர் அலகுகள் தானப்பா. ஸோ சென்டிமீட்டர்ல இத குறிக்கணும். சரிங்களா? பாருங்க, இப்ப மஞ்சள் கட்டுறாங்களா, மஞ்சள் வந்து 6 சென்டிமீட்டர். சரிங்களா? அது மாரி வெள்ளை வந்து 5 சென்டிமீட்டர், பச்சை வந்து 7 சென்டிமீட்டர், நீலம் வந்து 9 சென்டிமீட்டர், அதே மாரி இளஞ்சிவப்பு வந்து 10 சென்டிமீட்டர், சிவப்பு வந்து 11 சென்டிமீட்டர். நம்ம ஸ்கேல் வச்சு அளந்து இங்க எழுதியிருக்கோம். அதுக்கடுத்து பாருங்க, 14 சென்டிமீட்டர் நீளமுடைய பென்சில் எது? அப்படின்னு கேட்டிருக்காங்க. 14 மீட்டர்னா இங்க 0ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகணும். நம்ம அளக்கும்போதே 0ல இருந்து தான். அதுலருந்து 14 வரை இங்க தானப்பா இருக்கு. இதுதான். அதிக நீளமுடைய பேனா எது? எது இப்ப அதிகம் நீளம்னா இதுதான். சரிங்களா? 6 டூ 15 வரையும் இருக்கு. அப்ப இதுதான். அடுத்து பாருங்க, பொருட்களின் நீளத்தை சென்டிமீட்டரிலும், மில்லிமீட்டரிலும் எழுதுக. இப்போ 1 மில்லிமீட்டர் ஈக்வல் டு சாரி 1 சென்டிமீட்டர் ஈக்வல் டு 10 மில்லிமீட்டர். சரிங்களாப்பா? 1 சென்டிமீட்டர் ஈக்வல் டு 10 மில்லிமீட்டர். சரிங்களா? இப்ப இங்க என்ன கேட்டிருக்காங்க? சென்டிமீட்டரிலும், மில்லிமீட்டரிலும் நான் எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. இங்க 0ல இருந்து 10 வரையும் இருக்கா? அப்ப இது வந்து இதுவே சென்டிமீட்டர் சொல்லி குடுத்துட்டாங்களா? அப்ப 10 சென்டிமீட்டர். அத மில்லிமீட்டரா மாத்தணும்னா 10ஆல நம்ம பெருக்கணும். சரிங்களா? 10ஆல பெருக்குனீங்கன்னா 100. இப்ப 100 மில்லிமீட்டர். அதே மாரி இந்த பெயிண்ட் பிரஷ் பாருங்க. கிட்டத்தட்ட 12 சென்டிமீட்டர் இருக்கு. அத மில்லிமீட்டரா மாத்தணும்னா 10ஆல பெருக்குங்க. 12 10ஆல பெருக்குனீங்கன்னா 120 மில்லிமீட்டர். அடுத்து பாருங்க, 3 மில்லிமீட்டர் நீளமுடைய பொருள் எதுனா? நெல்லு தான். நெல்லு தான் சின்னதா இருக்கும். அடுத்து ஒரு கரும்பலகையின் நீளத்தை குறிக்கும் அளவு எதுனா? மீட்டர் கணக்கெல்லாம் நம்ம அளந்துக்கலாம். 2 மீட்டர். அடுத்து அகிலும் முகிலும் நண்பர்கள் ஆவர். இருவரும் வெவ்வேறு கிராமங்களில் வசிக்கின்றனர். அவர்களின் கிராமங்களுக்கு இடைப்பட்ட தொலைவை பின்வரும் எந்த அலகால் கூறலாம்னா? கிலோமீட்டர். கிலோமீட்டர் தான். நான் இங்க இருக்கேன், நீ அங்க இருக்க அப்படின்ற அந்த தூரத்தை நம்ம கனெக்ட் பண்ணி சொல்ல முடியும். சரிங்களா? அடுத்து தவறான இணை அப்படின்னு கேட்டீங்கன்னா, அலைபேசியின் தடிமன் 5 மீட்டர்ன்னு சொல்லி குடுத்துருக்காங்க. மீட்டர்னா கொஞ்சம் அதிகமான அளவு. என்னது? மில்லிமீட்டர் தான் இந்த அலைபேசியோட தடிமனாக இருக்கும். சரிங்களா? அடுத்து பாருங்க, மீட்டரை சென்டிமீட்டராக மாற்றி கட்டத்திலிருந்து பொருத்தமான விடையை எடுத்து எழுதுக. இப்ப மீட்டரை சென்டிமீட்டரா மாத்தணும் அப்படின்னா 1 மீட்டர் ஈக்வல் டு 100 சென்டிமீட்டர்ன்னு சொல்லுவாங்க. சரிங்களாப்பா? இப்ப 9 மீட்டர்னா 900 சென்டிமீட்டர், 10 மீட்டர்னா 1000 சென்டிமீட்டர், 4 மீட்டர்னா 400 சென்டிமீட்டர், 1 மீட்டர்னா 100 சென்டிமீட்டர், 5 மீட்டர்னா 500 சென்டிமீட்டர். இங்க குடுத்திருக்கிற அலகால 100 நம்ம என்ன செஞ்சுக்கிறணும்? பெருக்கிக்கிறணும். பெருக்குனீங்கன்னா நமக்கு ஆன்சர் வந்துரும். சரிங்களாப்பா? ஓகேங்களா? அடுத்து, நீளம் தாண்டுதல் போட்டியில் மாணவர்கள் தாண்டிய தூரங்களை இனமாற்றம் செய்து அட்டவணையை நிறைவு செய்க. ஜான் வந்து மீட்டர்ல குடுத்துருக்காங்க. 6 மீட்டர், கவிதா 3 மீட்டர். அத வந்து சென்டிமீட்டர்ல நம்ம மாத்தணும். நமக்கே தெரியும். மீட்டர சென்டிமீட்டரா மாத்தணும் அப்படின்னா 100ஆல பெருக்கணும். 100ஆல பெருக்குனீங்கன்னா அதுக்கு உண்டான ஆன்சர் நமக்கு கிடைச்சிரும். இதுவே சென்டிமீட்டர மீட்டரா மாத்தணும்னா 100ஆல வகுக்கணும். இப்ப வந்து 100 சென்டிமீட்டரா அத 100ஆல வகுத்தீங்கன்னா எல்லாமே கேன்சல் ஆகும். 1 தானப்பா, 1 100 100 1 100 100 அப்ப 1 மீட்டர். சரிங்களா? அடுத்து பாருங்க, 1 நிமிட நேரத்தில் மாணவர்கள் ஓடிய தூரங்கள் சென்டிமீட்டரில் கொடுக்கப்பட்டுள்ளன. அவற்றை மீட்டரில் எழுதுக. நமக்கு தெரியும், சென்டிமீட்டர்ல இருந்து மீட்டரா மாத்தணும்னா 100ஆல நமக்கு வகுக்கணும் அப்படின்ட்டு. அப்ப சென்டிமீட்டர்ல குடுக்குறாங்கல்ல, அத 100ஆல வகுத்தீங்கன்னா மீட்டரா மாத்திரலாம். இதுக்கு அடிச்சீங்கன்னா 30 மீட்டர். அதே மாரி இங்கேயும் 100ஆல வகுத்தீங்கன்னா 60 மீட்டர். இங்க 80 மீட்டர், 100 மீட்டர், 10 மீட்டர் எல்லாத்தையும் 100ஆல வகுத்து போடணும். அடுத்து பாருங்க, சரியான விடையை டிக் செய்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்களா? 8 மீட்டர் என்பது எத்தனை சென்டிமீட்டர்? 800 சென்டிமீட்டர். அப்புறம் 9000 சென்டிமீட்டர் என்பது எத்தனை மீட்டரா இருக்கும்? 90 மீட்டர். அடுத்து, பின்வருவனவற்றுள் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. 90 சென்டிமீட்டர் என்பது 9 மீட்டர்ன்னு குடுத்துருக்காங்க. 900 சென்டிமீட்டர் தான் 9 மீட்டர். அப்ப இதுதான் தவறு. சரிங்களா? அதாவது இந்த இதுக்கு இது ஆன்சர் கரெக்ட். ஆனா குடுத்திருக்கிறதையே தவறானது இதுதான். 7 மீட்டர்னா 700 சென்டிமீட்டர். 8 மீட்டர்னா 800 சென்டிமீட்டர். 2 சென்டிமீட்டர்னா மில்லிமீட்டர். மில்லிமீட்டரா மாத்தணும்னா 10ஆல நம்ம பெருக்குவோம்ல. சோ இதுவும் சரிதான். அடுத்து, சிவா தனது அரைக்கை சட்டையின் நீளத்தை மில்லிமீட்டரிலும், சென்டிமீட்டரிலும், மீட்டரிலும் அளந்து எழுதினான். அவர் எழுதிய அளவுகள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ மில்லிமீட்டர்ல எழுதுனா 1000 மில்லிமீட்டர். அது சென்டிமீட்டர்னா 100 சென்டிமீட்டர். மீட்டரா மாத்தணும்னா 1 மீட்டர். ஏன்னா மில்லிமீட்டர்ல இருந்து சென்டிமீட்டரா மாத்துறதுக்கு 10ஆல வகுக்கணும். சென்டிமீட்டர்ல இருந்து மீட்டரா மாத்துறதுக்கு 100ஆல வகுக்கணும். சரிங்களா? இதுக்கு இடைப்பட்டது 10, சென்டிமீட்டருக்கு மீட்டருக்கு இடைப்பட்டது 100 அலகுகள். சரிங்களாப்பா? அதே மாரி
கார்த்தி 3 மீட்டர் நீளமுள்ள தன் வீட்டுச் சுவரில் ஒரு அலமாரி வைக்க விரும்பினார் எனில் அவன் பின்வரும் எந்த நீள அளவில் வைக்க முடியும்? அப்ப சென்டிமீட்டர்ல மாத்தணும். சரிங்களா? 3 மீட்டர் நீளமுள்ள தன் வீட்டு சுவர்ல ஒரு அலமாரி வைக்க விரும்பினார்னா, அந்த அலமாரியோட நீளத்த வந்து சென்டிமீட்டர்ல தானே மாத்த முடியும். 150 சென்டிமீட்டர். அடுத்து பொறுத்துக்க கேட்டிருக்காங்களா? 9 மீட்டர் 42 சென்டிமீட்டர்னா 942 சென்டிமீட்டர். 9 மீட்டர் என்பது 900 சென்டிமீட்டர். 9 மீட்டர் 4 சென்டிமீட்டர் என்பது 904 சென்டிமீட்டர். 9 மீட்டர் 24 சென்டிமீட்டர் என்பது 924 சென்டிமீட்டர். 9 மீட்டர் 40 சென்டிமீட்டர் என்பது 940 சென்டிமீட்டர். அடுத்து பாருங்க, சென்டிமீட்டரை மீட்டராக மாற்றுகன்னு சொல்லி கேட்டிருக்காங்களா? இங்க 873 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்ப 8 மீட்டர் 73 சென்டிமீட்டர். 111 சென்டிமீட்டர் 1 மீட்டர் 11 சென்டிமீட்டர். இங்க அப்படியே நம்ம வகுக்கலாம்ப்பா. 100ஆல தானே. 100னா 2 ஸ்தானத்துக்கு கழிச்சு புள்ளி வைக்கணும். இங்கேயும் இப்ப 111 100ஆல வகுத்தீங்கன்னா, இந்த 2 0 இருக்கா? அப்ப 2 ஸ்தானத்துக்கு கழிச்சு புள்ளி வைக்கணும். அப்ப 1 மீட்டர் 11 சென்டிமீட்டரா வந்துரும். இந்த மாதிரி தான் நம்ம கணக்கு பண்ணணும். இப்ப 208 100ஆல வகுத்தீங்க அப்படின்னா 2 ஸ்தானம். இப்ப 2 மீட்டர் 8 சென்டிமீட்டர். 556னா 5 மீட்டர் 56 சென்டிமீட்டர். 656னா 6 மீட்டர் 56 சென்டிமீட்டர். அடுத்து பாருங்க, மீட்டரை சென்டிமீட்டராக மாற்றி கட்டத்திலிருந்து பொருத்தமான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. இப்ப 85 மீட்டர் கொடுக்குறாங்களா? 8500 சென்டிமீட்டர். 8 மீட்டர் 5 சென்டிமீட்டர்னா 805 சென்டிமீட்டர். 8 மீட்டர் 50 சென்டிமீட்டர்னா 850 சென்டிமீட்டர். 10 மீட்டர் 27 சென்டிமீட்டர்னா 1027 சென்டிமீட்டர். 1 மீட்டர் 27 சென்டிமீட்டர்னா 127 சென்டிமீட்டர். சரிங்களாப்பா? அடுத்து பாருங்க, சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ராமு குண்டு எறிதல் போட்டியில் 20 மீட்டர் 15 சென்டிமீட்டர் தூரம் வீசினார் எனில் அவர் வீசிய தூரத்தை சென்டிமீட்டரில் கூறுக. இப்ப 20 மீட்டர் 15 சென்டிமீட்டர்னா எப்படி எழுதலாம்? 2015 சென்டிமீட்டர். அடுத்து அனிதாவின் உயரம் 1 மீட்டர் 55 சென்டிமீட்டர் எனில் அவளின் உயரத்தை சென்டிமீட்டரில் கூறுவோம்னா 155 சென்டிமீட்டர். அடுத்து சுற்றுச்சுவரின் நீளம் 15 மீட்டர் எனில் இந்த நீளத்தை 1500 சென்டிமீட்டர் எனவும் கூறலாம். அடுத்து மணி 2 மீட்டர் விட்டம் உள்ள வட்டம் வரைந்தான். குமார் அவனுக்கு பிடித்த அளவில் வட்டம் வரைந்தான். யார் வரைந்த வட்டம் பெரியது? அது ரெண்டையும் கண்டறிய இயலாது தானே. ஏன்னா குமார் எந்த அளவுல வட்டம் வரைந்தான் நமக்கு தெரியாது. அதனால அது கண்டறிய இயலாது. சரிங்களாப்பா? அடுத்து பாருங்க, இதுல வளரறி மதிப்பீடு கொடுத்திருக்காங்க. பார்க்கலாமா? சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. பாருங்க, பின்வரும் வினாக்களுக்கு விடையளி. இங்க ஒரு சதுரம் நட்சத்திரம், சதுரம் நட்சத்திரம், சதுரம் நட்சத்திரம். அடுத்து என்ன வடிவம் வரும்? சதுரம். அடுத்து சிடி. அடுத்து சி போட்டு 2D கொடுத்துருக்காங்க. அப்புறம் சி போட்டு 3D கொடுத்துருக்காங்க. அடுத்து சி போட்டு 4D. சரிங்களா? 7 மீட்டர் என்பது 700 சென்டிமீட்டர். 9 மீட்டர் 90 சென்டிமீட்டர் என்பது 990 சென்டிமீட்டர். அடுத்து 145 155 165 175னா அடுத்து என்ன வரும்? 185 195. அடுத்து பாருங்கப்பா, பின்வரும் வினாக்களுக்கு விடையளி. இங்க ஸ்மைலி, இங்க நிலா கொடுத்துருக்காங்களா? ஒரு ஸ்மைலி ஒரு நிலா. 2 ஸ்மைலி 2 நிலா. அப்போ 3 ஸ்மைலி வரணும்ல. அப்ப அதுக்கடுத்து என்ன வரணும்? 2 ஸ்மைலி. இங்க ஒரு ஸ்மைலி இருக்கு. அடுத்து 2 ஸ்மைலி வரணும். அடுத்து 650 600 550 500 50 50ஆ குறைச்சுக்கிட்டே வராங்க. இப்ப எப்படி எழுதலாம்? 450 400. அடுத்து பாத்தீங்கன்னா 350 300. அடுத்து 1000 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 10 மீட்டர். 636 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 6 மீட்டர் 36 சென்டிமீட்டர். இங்கேயும் இந்த அலகுகள் பாருங்க. ஒரு சதுரம் ஒரு நட்சத்திரம். 2 சதுரம் 2 நட்சத்திரம். 3 சதுரம் அடுத்து 3 நட்சத்திரங்கள் வரணும். அடுத்து பாருங்க, பின்வரும் அமைப்பு. இந்த ஒரு செவ்வகம் இருக்கு, முக்கோணம். அடுத்து 2 செவ்வகம் ஒரு முக்கோணம். 3 செவ்வகம் ஒரு முக்கோணம். அப்புறம் 4 செவ்வகம் ஒரு முக்கோணம் தானப்பா வரணும். அடுத்து விடுபட்ட எண் பாருங்க, 201 301 402 அடுத்து 502 வரணும். ஏன்னா 603 703 2 2ஆ இருக்கா? அடுத்து துணிக்கடைக்காரர் பயன்படுத்தும் திட்ட அலகு. துணிக்கடைக்காரர் எதை பயன்படுத்துவாங்க? மீட்டர். 1 மீட்டர் கொடுங்க 2 மீட்டர் கொடுங்கன்னு தான் நம்ம கேட்போம் கடையில போய். அடுத்து 6 மீட்டர் ஈக்குவல் டு 6 × 100 சென்டிமீட்டர் 600 சென்டிமீட்டர். அடுத்து பின்வருவனவற்றில் ஏறு வரிசையில் அமைந்துள்ளது எது? பாருங்க, மில்லிமீட்டர் சின்னதா இருக்கும். அதை காட்டிலும் பெருசு. பெருசுனால தான் இங்க போட்டுருக்காங்க சென்டிமீட்டர். சென்டிமீட்டரை காட்டிலும் பெருசுனா மீட்டர். சரிங்களா? அடுத்து வரும் அமைப்பை தேர்ந்தெடுக்க. பாருங்க, இங்க வட்டம் இருக்கு. அடுத்த வட்டம் இங்க இருக்கா? நம்ம ஒவ்வொரு அமைப்பையும் பார்க்கணும். அடுத்த வட்டம் கீழே இருக்கு. அதுக்கு அடுத்து எங்க வரணும்? மேலதான் வரணும். ஸோ இங்க இதுதான் சரியான ஆன்சர். சரிங்களாப்பா? ஏன்னா அடுத்த வட்டம் இங்க 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 கொடுத்துட்டாங்க. அடுத்து வரும்போது மேலதான் வரணும். அடுத்து பாருங்கப்பா, சோபியா ஒரு எண் அமைப்பை பற்றி சிந்திக்கிறாள். அந்த எண் அமைப்பில் முதல் 4 எண்கள் முறையே
50, 100, 150 மற்றும் 200 எனில் அடுத்த எண்ணை எவ்வாறு கண்டுபிடிப்பாய்? எல்லாமே எப்படி இருக்கு? 50, 50ஓட கூட்டுத்தொகையா இருக்கா? அப்ப 200உடன் 50ஐ கூட்டுவேன். சரிங்களா? அடுத்து பாருங்க. மீட்டரை சென்டிமீட்டராக மாற்றுவதற்கு கொடுக்கப்பட்ட எண்ணை எதால பெருக்கணும்? 100ஆல பெருக்கணும். நம்ம சொல்லியிருக்கோம். மீட்டரை சென்டிமீட்டரா மாத்தணும்னா 100ஆல பெருக்கணும். அடுத்து பாருங்கப்பா. ஒரு விளையாட்டு திடலின் நீளம் 8000 சென்டிமீட்டர். இதை மீட்டராக மாற்றினால் 80 மீட்டர். அடுத்து 50 மீட்டர் 5 சென்டிமீட்டரை சென்டிமீட்டரா மாத்துனீங்க அப்படின்னா 5005 சென்டிமீட்டர். சரிங்களாப்பா? ஏன்னா 5 மீட்டர் 5 சென்டிமீட்டரா சென்டிமீட்டரா மாத்தணும்னா நம்ம 100ஆல என்ன பண்ணணும்? பெருக்கணும். பெருக்குனீங்கன்னா 5005 சென்டிமீட்டர். இதோட இதுக்குண்டான ஆன்சர்ஸ்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஆன்சர்ஸை இங்க மார்க் பண்ணிக்கோங்க. இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே குட்டீஸ். தேங்க் யூ.